வைகாசி விசாக விடையேற்றி விழாவின் 7ஆம் நாள் விழா சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்றது. விசாக விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், அதிகாலையில் தேரோட்டம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் இளம் ஜோடிகளுக்கு சுவாமி முருகன் முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த விசாக நாள்களில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு புண்ணியம், நீண்ட கால தோஷங்கள் நீங்கும் என்று அலங்கார குருக்கள் தெரிவித்தார். ரதோத்சவத்தில் வரும்போது சுவாமி பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கிறார். எல்லா அனுகிரகமும் பரிபூர்ணமாக ரதத்தில் ஏறும் சுவாமி விசேஷமாக தரிசனம் செய்யும் போது சகல விதமான அனுகிரகங்களும் கிடைக்கிறது. அதே மாதிரி ரதோத்சவத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெறுகிறதாக ஐதீகம் சொல்கிறது. இன்று கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு விவாக சுமுகூர்த்தம் நடைபெறுகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு ரதோத்சவத்தில் வரும்போது சுவாமி தரிசனம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. வடபழனி என்றவருடைய அனுகிரகம் ரதோத்சவத்திலும் பரிபூர்ணமாக கிடைக்கப்படுகிறது. இந்த விசாக நாளையொட்டி முருகன் மலர்கள், பட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகள் செய்தனர்.